வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பண்ணுறோங்க. வாட்டர் ப்ரூஃபிங் எதுக்காக பண்ணணும், வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலைன்னா என்னென்ன ஆகும்ன்றது இந்த பில்டிங் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பில்டிங் நாங்கள் ஒர்க் பண்ண வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சென்னையில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோன்னா டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங்கு ப்ளஸ் அவுட்டர் வால் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங் பண்ண வந்திருக்கோம். இவங்க இது வரைக்கும் பண்ணல, இவங்க பண்ணாதான் இங்கே பாதிப்பு எவ்வளோ ஆயிருக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சைடு பார்த்தீங்கன்னா அரச மரம்லாம் முளைச்சிருக்குது, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், அரச மரம் முளைச்சிருக்கு. நிறைய கிராக்கில் தண்ணியெல்லாம் ஊறி தண்ணியெல்லாம் ஊறி பாருங்கள், எல்லாம் பாசி பிடிச்சி போயிருக்குது. இது என்னன்னா தண்ணி ஊற ஊற என்ன அட்வான்டேஜ் ஆகும், என்ன ஆகும்னா அந்த கிராக் வந்து எலாபரேட் ஆகும், பெருசாகும். தண்ணி பெருசாகும் போது இன்னோட பாதிப்பு வந்து இன்னும் அதிகமாகும். அந்த பாதிப்பை ரெக்டிஃபை பண்ணோம்னா வாட்டர் ப்ரூஃபிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வாட்டர் ப்ரூஃப் நிறைய பேர் பெயிண்டிங் பண்ணுறீங்க. இப்போ வந்து நாங்கள் அந்த பெயிண்டிங்கில் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங்காக பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. இன்னொன்று பார்த்தா டெரஸ் பாதிப்பு பாருங்கள், டெரஸ் பாருங்கள் எவ்வளோ பாதிப்பு இருக்குது. இந்த வாட்டர் டேங்க்கும் லீக் ஆகிட்டு, இந்த வாட்டர் டேங்க்கும் லீக் ஆகிட்டு ரெக்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கும் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங் ஒர்க்கும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த பில்டிங் காமிக்கிற எப்படி இருந்துச்சுன்ட்டு, இந்த பில்டிங் எப்படி இருந்த பில்டிங் இப்போ இந்த பில்டிங் எப்படி மாற்ற போகிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி. நீ இதை விட பல நாள் கழித்து சென்னை பயணம். பில்டிங்